ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஹைகோர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹைகோர்ட் பார்த்துடலாம். இது கூட சுப்ரீம் கோர்ட்டை கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். அப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பாலிட்டியை தமிழில் எடுத்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே நான் ஈஸியாக மூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பாலிட்டியை ஈஸியாக படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஹைகோர்ட் பற்றி பார்க்கலாம். ஹைகோர்ட் நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சும்மா ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு தென் அதோட ஆர்டிகல்ஸ்க்கான நிமோனிக்ஸ் சொல்லிவிடுவேன். ஸோ அந்த நிமோனிக்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக ஆர்டிகல்ஸை மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கலில் என்னென்ன வருது அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுதான் ஹைகோர்ட். இதே தான் நம்ம பாலிட்டி ஃபுல்லாக பார்க்க போகிறது. பிரசிடெண்ட், கவர்னர், தென் வைஸ் பிரசிடெண்ட் அவங்களோட ஆர்டிகல்ஸை வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நிமோனிக் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் தி டாபிக். ஃபர்ஸ்ட் இந்தியா ஒரு சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இந்தியாவில் எத்தனையோ கோர்ட் இருக்குது இல்லை, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, எல்லா ஸ்டேட்க்கும் ஒரு ஹை கோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது, சபார்டினேட் கோர்ட்ஸஸ் எவ்வளவோ இருக்குது. ஆனால் நமக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டை. ஓகேவா? இதே ஒரு ஸ்டேட்டுக்கு கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னா அது ஹை கோர்ட்டு. ஸோ இதுதான் நம்ம ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட், அதுக்கு கீழே ஹை கோர்ட், அதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸஸ். இதுதான் சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். இந்த வரையறைனா சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்ன்றது எத்தனை கோர்ட் இருந்தாலும் இதுதான் அவங்களோட ஃபார்மேட். சுப்ரீம் கோர்ட் தான் ஃபஸ்ட்டு, தென் ஹை கோர்ட், அதுக்கப்புறம் சபார்டினேட் கோர்ட். இதுதான் நம்ம ஃபார்ம். ஓகேவா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹைகோர்ட் தான் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், சாரி. ஃபஸ்ட்டு என்னென்னா ஹைகோர்ட். ஃபஸ்ட்டு ஹைகோர்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு 3 ஹைகோர்ட் இருந்தது. 1862 இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு கேல்கட்டா, தென் பாம்பே, தென் மெட்ராஸ். இந்த 3 கோர்ட் தான் ஃபஸ்ட்டு ஹைகோர்ட். ஓகேவா? இந்த இயர் ஆஃப் 1862 எப்படி அப்படின்னா செட்டப் இன் தி இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட். இந்தியன் ஹைகோர்ட் ஆக்டில் மூலமாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1861. தென் 1862 ஹைகோர்ட்டை செட்டப் பண்ணாங்க. கேல்கட்டா, தென் பாம்பே, மெட்ராஸ். இந்த இயரில் செட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி மேபி கொஷின் ரைஸ் பண்ணலாம். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தென் 4th ஹைகோர்ட் 1866, அதாவது ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1862 3 ஹைகோர்ட் இருந்தது. 4வது கோர்ட்டாக 4 வருஷம் கழித்து அலகாபாத்தில் 4th ஹைகோர்ட் ஸ்டார்ட் ஹைகோர்ட் ஒரிஜினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1862 அப்படின்றது ஞாபகம் இருந்தால் 1866 ஞாபகம் வந்துடும். ஏன்னா 4th ஹைகோர்ட்டாக அலகாபாத்தில் 62 + 4 என்ன 66. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 1950 ஹைகோர்ட் எக்ஸிஸ்டிங் இன் தி ப்ராவிஷன் பிகேம் தி ஹைகோர்ட் அண்ட் தி கரஸ்பாண்டிங் ஸ்டேட். 1952 அப்புறம் ஒரு ப்ராவிஷன் கொண்டு வந்தாங்க. எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. பட் 17th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956 1956 17th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் எல்லா ஸ்டேட்க்குமே ஹைகோர்ட் இருக்கணுன்றது கிடையாது. இப்போ ஒரு ஸ்டேட் கொஞ்சம் பாப்புலேஷனாக இருக்கும், இன்னொரு ஸ்டேட் அது ஒரு கொஞ்சம் பாப்புலேஷனாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் பைண்ட் ஆகி ஒரு ஹைகோர்ட் வச்சுக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் தான் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956. இதுக்கு மட்டும் இல்லை, கவர்னருக்கும் இது தான் வரும். நம்ம பின்னாடி படிக்கலாம். கவர்னருக்கும் இதே தான். எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு கவர்னர் அப்படின்றது தான் கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் வந்தது. ஆனால் இந்த 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956 என்ன சொல்லுச்சு அப்படின்னா 2 ஸ்டேட்டுக்கும் 3 ஸ்டேட்டுக்கு கூட என்ன இருக்கலாம்னா ஒரு கவர்னர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை ஈஸியாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். 8th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னாவே அதுதான். 2 ஸ்டேட்டுக்கு 3 ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் ஒரு ஹைகோர்ட் அப்படின்னு சொல்கிற இந்த கான்ஸ்டியூஷன் தான் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா?
தென் இப்போ கரண்ட்டாக வந்து எத்தனை ஹைகோர்ட் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னா 25 ஹைகோர்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஃப்ரம் 2019. எப்படின்னா 2019க்கு அப்புறம் தான் தெலுங்கானாவில் ஒரு ஹைகோர்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆந்திரா தெலுங்கானாவே எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு ஒன்று, தெலுங்கானாவுக்கு ஒரு ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எந்தெந்த ஹைகோர்ட்டை எங்கெங்கே இருக்குது அந்த ஸ்டேட்டில் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். தென் 2000 வந்து ஃபஸ்ட் 18 to 21 ஹைகோர்ட் தான் இருந்தது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒருத்தரோட நார்மல் மேரேஜ் ஏஜ் வந்து 18க்கு இருக்கலாம் ஃபீமேலுக்கு, இதே மேலுக்காக இருந்தால் 21 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 2013 21 இருந்தது, 24 மாறிடுச்சு. இனிமேல் வர்றது 24 மாறினா தான் மெச்சூரிட்டி லெவல் அப்படின்னு சொல்லி மேரேஜை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் கரண்ட்டில் வந்து 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சும்மா ஒரு நாலேஜ்க்காக வச்சுக்கோங்க. 21, 24 அப்படின்னா என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க? 21லேருந்து 3 ஆட் பண்ணியிருக்காங்கன்னா மணிப்பூர், மெகாலயா, தென் திரிபுரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டெல்லி வந்து ஒரு என்னென்னா யூனியன் டெரிட்டரி இல்லையா? ஸோ டெல்லிக்கும் ஒரு செப்பரேட் ஹைகோர்ட் இருக்குது. தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ஹேவ் அ காமன் ஹைகோர்ட்டு. இதை ஒரு ரீகேப் பார்க்கலாமா? ஹைகோர்ட் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹைகோர்ட் 3 என்ன, எந்த இயர்? 1862 ஃபஸ்ட்டு 3 ஹைகோர்ட் வந்தது. ஒன்று கால்கட்டா, இன்னொன்று வந்து பாம்பே, அதுக்கப்புறம் மெட்ராஸ். இப்போ சென்னைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்றது மாறல, அப்படியே தான் இருக்குது. தென் வந்து 4th வந்தது 1862 ஃபஸ்ட்டு 3 வந்தது. தென் 1864 4th ஹைகோர்ட் வந்தது, அதுதான் அலகாபாத்தில். இது ஓகே. 1950க்கு அப்புறம் வந்து என்னென்னா ஈச் ஸ்டேட் ஹேவ் அ செப்பரேட் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் அந்த இதுவை மாற்றுறதுக்காக 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956 வந்து 2-3 ஸ்டேட்க்கும் ஒரே ஒரு ஹைகோர்ட் இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் அட் கரண்ட்டில் வந்து 25 ஹைகோர்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. டெல்லிக்கு வந்து செப்பரேட் ஹைகோர்ட் வந்து இருக்குது 1966 தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். இதையே நம்ம செப்பரேட்டாக சொல்லணும்னா இது எல்லாமே என்னென்னா யூனியன் டெரிட்டரிஸ் மோஸ்ட்டாக வந்து ஸ்டேட்டில் தான் அவங்களோட இது வந்து இருக்கும், ஹைகோர்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஸ்டேட்க்கு தான் வந்து என்ன இருக்குன்னா ஹைகோர்ட் இருக்கும். பட் பர்டிகுலராக இந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அந்த யூனியன் டெரிட்டரி லிஸ்ட்லேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹைகோர்ட் இருக்குது. அதனால தான் இது நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு போகலாமா? தென் ஹைகோர்ட் வந்து எத்தனாவது பார்ட்? நம்ம வந்து ஹைகோர்ட்டோ, சுப்ரீம் கோர்ட்டோ, இல்லை வந்து கவர்னரோ, பிரசிடெண்ட்டோ, ப்ரைம் மினிஸ்டர் எது படித்தாலும் ஆர்டிக்கல் என்னென்னு தெரியணும், அதோட பார்ட் என்னன்னு தெரியணும், அது எந்த இதுலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கெனடியன் மாடலா, அமெரிக்கன் மாடலா, எந்த மாடல், இந்த விஷயத்த நம்ம இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்ம கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்றதையும், ப்ளஸ் எத்தனை ஷெட்யூல், எத்தனை பார்ட்ஸ் அப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஹைகோர்ட் வந்து எத்தனாவது பார்ட் அப்படின்னா 6th பார்ட்டில் வந்து இருக்குது. ஓகேவா? தி யூனியன் அப்படின்றது 5th பார்ட்டு. 6th பார்ட் வந்து தி ஸ்டேட்க்கு கீழே தான் வந்து என்னென்னா ஹைகோர்ட் வரும். இந்த யூனியனுக்கு கீழே என்ன வரும்னா சுப்ரீம் கோர்ட், இதெல்லாம் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ 5th பார்ட்டில் என்ன இருக்குன்னா ஹைகோர்ட், 6th பார்ட்டில் வந்து ஹைகோர்ட் இருக்குது. ஆர்டிக்கல் வந்து 214 to 231. ஓகேவா? 214, 231 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ ஹைகோர்ட் அப்படின்றது செகண்ட் ஹையஸ்ட் கோர்ட். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் கோர்ட் என்ன? சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில். தென் செகண்ட் ஹைகோர்ட் என்ன? செகண்ட் ஹையஸ்ட் கோர்ட் என்ன? ஹைகோர்ட் தானே. ஸோ அதனால 2ல் ஸ்டார்ட் ஆகுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன்றுன்னு இருக்கா? இதே ஒரு ஸ்டேட் லெவலில் பார்த்தோன்னா எத்தனாவது இது பெரிய கோர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய கோர்ட். ஸோ 2, 1, 4. ஓகேவா? 2வையும் 1ஐயும் கூட்டினா 3, அடுத்தது என்ன வரும்? 4 தானே வரும். ஸோ 2, 1, 4 எனக்கு நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். சைல்டிஷாக இருக்குதுன்னு கமெண்ட்லாம் பண்ணிடாதீங்க. 2, 1, 4 தென் 2, 3, 1. ஓகேவா? அந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. 1, 4 இருக்கா? 1 - 4 - 1 என்ன? 3. ஸோ அப்படியே ஒரு 1 பக்கத்தில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2, 3, 1. 2, 1, 4, 2, 3, 1.
கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்னதாலேயாவது யாருக்காவது ஞாபகம் இருக்கும். 214, 231 இதுதான் அதோட ஆர்டிக்கல். ஓகேவா? ஹைகோர்ட்டோட பார்ட் என்ன? 6. தென் ஆர்டிக்கல் வந்து என்ன? 214 to 231. ஓகேவா? தென் இது பார்க்குறதுக்கு என்னென்ன ஆர்டிக்கல் அப்படின்றது நம்ம வந்து லைனாக பார்த்துடலாம். ஓகே, இதுதான் வந்து என்னென்னா 214லேருந்து 232 அங்கே வந்து 231 தானே இருந்துச்சு. என்ன 232 இருக்குது அப்படின்னா அதை ரெப்பில் பண்ணிட்டாங்க. ஸோ கரண்ட்டில் வந்து 231 தான் வந்து ஹைகோர்ட்கான ஆர்டிகல்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 241. எந்த ஆர்டிக்கல் எடுத்தாலும் அதோட ஸ்டார்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு இப்போ இன்கேஸ் வந்து பிரசிடெண்ட்டோட ஆர்டிக்கல் வந்து 52லேருந்து 78 வரைய. ஸோ என்னவாக இருக்கும்னா பிரசிடெண்ட்டு தான் இருக்கும். பிரசிடெண்ட்னா ஒரு எப்படி வந்து எல்லா இந்தியாவுக்கும் ஒரு பிரசிடெண்ட் இருக்கணும் அப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர். அப்போ பிரைம் மினிஸ்டர் எடுத்துனா பிரைம் மினிஸ்டரோட ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது தான் இருக்கும். அதே மாதிரி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எந்த ஆர்டிக்கல் எடுத்தாலும் அது ஃபஸ்ட் ஆர்டிக்கல் வந்து ஹைகோர்ட் ஃபார் தி ஸ்டேட், இதே சுப்ரீம் கோர்ட் ஃபார் இந்தியா அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஹைகோர்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்னா ஈச் ஸ்டேட் ஹாஸ் அ ஹைகோர்ட் வந்து இருக்கணும். இல்லை 2-3 ஸ்டேட் ஹாவ் ஒன் ஹைகோர்ட் அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபஸ்ட் ஆர்டிக்கல். 241 இது வந்து நிமோனிக்ஸ் இல்லை, இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கலோட ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் வந்து அந்த பர்டிகுலர் டாப்பிக்கோடது தான் இருக்கணும். தென் இப்போ ஒரு ஹைகோர்ட் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கோர்ட் இருக்குன்னா அவங்க ஒழுங்காக வந்து பீப்புள்ஸ் வந்து பப்ளிக்கோ இல்லை வேறு யாரோ ஒழுங்காக வந்து அட்டென்டிவாக இல்லை ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணுறது தானே ஹைகோர்ட்டோட வேலை. ஹைகோர்ட் செகண்டு ஹைகோர்ட்டோட வேலை. ஹைகோர்ட்டோட வேலை என்ன? பனிஷ் பண்ணுறது. அதுதான் ஹைகோர்ட் டு பி அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். கான்டெம்ப்ட் பண்ணுறவங்கள பனிஷ் பண்ணுறது தான் ஹைகோர்ட்டோட வேலை. அதுதான் வந்து ஆர்டிக்கல் 215. ஃபஸ்ட்டு ஹைகோர்ட், 214, 215 வந்து ஹைகோர்ட்னா என்ன? பனிஷ் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹைகோர்ட்டில் எத்தனை சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும்? சீஃப் ஜஸ்டிஸ்னால் பார்க்கலாம் நம்ம பின்னாடி. சீஃப் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் எத்தனை ஜட்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெச்எம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? இந்த ஹைகோர்ட்டுக்கு. தென் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கள்ல, டீச்சர்ஸ், அவங்கள மாதிரி தான் வந்து ஜட்ஜஸ். இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட்காக உங்களுக்கு சொல்கிறது. சீஃப் ஜஸ்டிஸ், ஜட்ஜஸ், இதுதான் வந்து என்னென்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ஹைகோர்ட். எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத யார் டிசைட் பண்ணுவாங்க? ஹைகோர்ட் தானே. அப்போ வந்து கவர்னர் டிசைட் பண்ணலாமா அப்படின்றது இல்லை. ஹைகோர்ட்டாக இருந்தாலுமே சரி பிரசிடெண்ட் தான் இது வந்து என்ன பண்ணுவார்? டிசைட் பண்ணுவார். இது 216. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹைகோர்ட். 214 செகண்ட் வந்து ஹைகோர்ட்னா என்ன? பனிஷ் பண்ணுறது. ஸோ ஹைகோர்ட்டில் யார் இருப்பாங்கன்றது தான் தேர்டு. ஓகேவா? தென் CAAOன்றது தான். இந்த CAAO மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்றது 6ல் வரும். C6 ஞாபகம் வச்சுக்கோங்க. CAAO இந்த ஒன்று மட்டும் ஹைகோர்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. C ஃபார் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப், அதாவது காம்போசிஷன், எத்தனை பேர் இருப்பாங்கன்றது. A அப்படின்றது அப்பாயின்மெண்ட் அண்ட் கண்டிஷன் ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் தி ஹைகோர்ட். எப்படி அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் ஜஸ்டிஸ்னு சொன்னீங்க, அவங்கள எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஜட்ஜஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து அப்பாயின்மெண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் A வந்து அப்பாயின்மெண்ட். செகண்ட் A வந்து என்னென்னா அப்ளிகேஷன் ஆஃப் சர்டைன் ப்ராவிஷன்ஸ் ரிலேட்டட் டு சுப்ரீம் கோர்ட் டு ஹை கோர்ட். அப்ளிகேஷன்னா அப்ளை பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் என்னென்ன மாதிரியான இதுவெல்லாம் வந்து சேமாக இருக்குது, ப்ராவிஷன்ஸஸ்லாம் சேமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னென்னா 218. தென் ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ்னால் அவங்க பதவி பிரமாணம் செய்வாங்க. தென் உறுதிமொழி எடுப்பாங்க. நான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஓகேவா? இது எல்லாருக்குமே ஒரு பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், ப்ரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவர்னர், சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுப்பாங்க. கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஒருத்தவங்களுக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடெண்ட்க்கும் கவர்னருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். தென் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்க்கும் ஹை கோர்ட் ஜட்ஜ்க்கும் ஒரு மாதிரி இருக்கும். தென் பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கும் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு மாதிரி, பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட எப்படின்னா இவங்க எப்படின்னா இப்போ இவங்களாம் ஜட்ஜஸா, ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ சிஎம் அப்படின்றது ஒரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டோட ஹெட்டு. இதே வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் மொத்த இந்தியாவிலே
கவர்மெண்ட்டோட ஹெட். ஓகேவா? ஸ்டேட்டுக்கான கவர்மெண்ட் ஹெட் வந்து சிஎம். ஹோல் இந்தியாவுக்கே கவர்மெண்ட்டோட ஹெட் யாருன்னா ப்ரைம் மினிஸ்டர். அதே மாதிரி ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு ஒரு கொஷின் உங்களுக்கு எப்பயாவது கேட்டால், ஒரு ஸ்டேட்டுக்கான ஹெட்டு யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று சிஎம்னு போடுவீங்க, இல்லை கவர்னர் போடுவீங்க. காமனாக அப்படி கேட்டால் கண்டிப்பாக பிரசிடென்ட் தான் போடணும். ஸ்டேட் விச் கம்ப்ரஸர்ஸ் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் இருக்கும், டெரிட்டரி இருக்கும், பாப்புலேஷன், சாவர்னிட்டி. இந்த 4ஐயும் கம்ப்ரஸ் பண்ணது தான் ஸ்டேட். ஓகேவா? இந்த 4த்துக்கான ஹெட்டு வந்து பிரசிடென்ட் தான். இதில் கவர்மெண்ட்டுக்கான ஹெட்டு யாருன்னு கேட்டோன்னா, இப்போ ஹோல் இந்தியாவிலன்னு பார்த்தோன்னா ப்ரைம் மினிஸ்டர். இதே அந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்னால் அதுக்கு வந்து யார் ஹெட்டாக இருப்பாங்கன்னா சிஎம் தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ 214 அப்படின்றது ஹைகோர்ட்டை பற்றி சொல்கிறது. ஹைகோர்ட்டை அப்படின்னா என்னென்னா பனிஷ் பண்ணுறது. ஓகேவா? 6ல் இருந்து 9 வரைய 6 to 9. ஓகேவா? ஸோ இது வரைய நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? சிஏஏஓன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சிஏஏஓ வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சி அப்படின்றது கான்ஸ்டியூஷன், ஏ அப்படின்றது அப்பாயின்மெண்ட், இன்னொரு ஏன்றது அப்ளிகேஷன், அப்புறம் 9 வந்து என்னதுன்னா ஓத் ஆர் அஃபர்மேஷன் ஆஃப் தி ஜட்ஜஸ். தென் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் பீயிங் அ பெர்மனன்ட் ஜட்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு இடத்துல வந்து ஒரு ஜட்ஜ் ஒரு கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கோர்ட்டில் வேலை செஞ்சிட்ருந்தேன். இப்போ நான் இங்கே பெர்மனெண்ட் ஜட்ஜாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் வந்து ஒரு ஓல்ட் கேஸ் எடுத்து அந்த இதில் பண்ணுறதுன்றது தப்பு. அதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஃப்டர் பீயிங் எ பெர்மனெண்ட் ஜட்ஜ். ஓகேவா? தென் 21 நமக்கு கரெக்டாக 1ஆம் தேதி ஆனால் என்ன வந்துடணும்? சேலரி வந்துடணும். இல்லை அப்படின்னா நான் வேறு இடத்துக்கு போயிடுவேன். அப்படின்றத எப்படி சொல்கிறது? நம்மளா பண்ணனா அது ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றது. அவங்களா பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 1ஆம் தேதி ஆனால் எனக்கு சேலரி வந்துடும். இல்லை 2ஆம் தேதி ஆச்சுன்னா நான் இடத்த விட்டு காலியை பண்ணிடுவேன். அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் ஃப்ரம் ஒன் ஹைகோர்ட் டு அனதர் ஹைகோர்ட். ஓகேவா? 1ஆம் தேதி ஆனால் சேலரி வந்துடும். இல்லைனா நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவேன். நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் போய்க்கோ, அந்த இடத்துக்கு இன்னொருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவோம். இதே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் போனால் ஒரு சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுதான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸு. இதே வந்து ஒரு ஜட்ஜு போயிட்டாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் அண்டு ஆக்டிங் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுவோம். இது என்ன அடிஷ்னல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ்? இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலை நம்ம மெமரைஸ் பண்ணனா நமக்கு வந்து பின்னாடி இதை பற்றி நம்ம படிக்கிறது பெருசாக தெரிஞ்சுக்காது. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன், அது மாதிரி சொல்லுங்கள். 214 அப்படின்றது ஹைகோர்ட்டை பற்றி. ஹைகோர்ட்னா என்ன? பனிஷ் பண்ணுறது. அதுதான் 5. 6லேருந்து 9 வரை என்னது? சிஏஏஓ. சி அப்படின்றது என்னென்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி ஹைகோர்ட்டு. தென் 7 அப்படின்றது அப்பாயின்மெண்ட், 8 அப்படின்றது அப்ளிகேஷன், 9 அப்படின்றது ஓத் அண்ட் அஃபர்மேஷன், 20 அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் பீயிங் அ பெர்மனன்ட் ஜட்ஜஸ். தென் 1ஆம் தேதி ஆனால் என்ன ஆகணும்? சேலரி ஆகிடணும். தென் 2ஆம் தேதி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் நான் வந்து பண்ணிப்பேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆனான்னா போய்க்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் ஜட்ஜஸ். ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் தான். ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணணும். இதே ஜட்ஜு போயிட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ்னால் ஒருத்தவங்க தான். ஸோ ஜட்ஜஸ்னால் நிறைய பேர். ஸோ அதனால் நான் அடிஷ்னல் ஜட்ஜையும் ஆக்டிங் ஜட்ஜ் 2 பேருமே அப்பாயிண்ட் பண்ணுவேன்றது தான் 224. 224A வந்து இப்போ கிடையாது. ஓகே, 224A இருக்குது. சாரி. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்ட் ஜட்ஜு அட் சீட்டிங் ஆஃப் ஹைகோர்ட். இப்போ ஒருத்தவங்க ஜட்ஜு வந்து ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாங்க. அவங்க மறுபடியும் சர்வீஸ் பண்ண முடியுமானா அதுக்கு சம் ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க, ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு டெம்ப்ரரி பீரியட்க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்ஜாக மறுபடியும் ஆக்ட் பண்ணுவாங்க. அதான் 224. அதுவும் அப்பாயின்மெண்ட்குள்ளே வருது இல்லை. ஸோ அதனால அது 224Aல வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? தென் 225 அப்படின்னதுன்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஹைகோர்ட். ஜூரிஸ்டிக்னா நீதிடா, நியாயண்டா அப்படின்னு சொல்லி ஒரு 5 சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது ஒரு 5. நீதிடா, நியாயண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5. 225. 1ஆம் தேதி ஆனால் சேலரி வந்துடும். இல்லை நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவேன். போனால் போய்க்கோங்க. இன்னொருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணிப்பேன், சீஃப் ஜஸ்டிஸை. இல்லை அப்படின்னா ஜட்ஜை. இல்லை அப்படின்னா அதுவும் ஆள் கிடைக்கல அப்படின்னா ரிட்டையர்டு ஜட்ஜு கூட கூப்பிட்டு வச்சுப்போம். அப்படின்றது தான் 224A. ஓகேவா? 5 என்ன பண்ணுவாங்க? நீதிடா, நியாயண்டா அப்படின்னு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஹைகோர்ட்டை
அதை பற்றி வரது தான் 2 to 5. 6 வந்து பவர் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் டு இஷ்யூ சர்டைன் ரிட்ஸ். ரிட்ஸ்லாம் அப்படின்றதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் வந்து ரிட்ஸ். ஓகேவா, அதை பற்றி நம்ம நிறையவே டீட்டெயில்டாக படிக்கணும். நான் வந்து அதை ஒரு ஷார்ட்டாகவே போடுறேன் பிகாஸ் உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ணணும் அப்படின்றது வித் எக்ஸாம்பிளோடையே நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவிலும் ப்ளஸ் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 to 6A அப்படின்றது ரெப்பில்ட் ஆகிடுச்சு. 2 to 7A அப்படின்றது பவர் ஆஃப் சூப்பர் இன்டென்ஸ் ஓவர் ஆல் கோட். 7ஆம் அறிவு படத்தில் நம்ம எதுக்காக 7 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 7ஆம் அறிவு படத்தில் சைனாக்காரங்க நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, சூப்பர்வைஸ் எப்படியாவது அவங்கள வந்து கேப்சர் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி தான் எல்லா ஹைகோர்ட் வந்து எல்லா கோர்ட்டையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் 2 to 7. 7னா 7ஆம் அறிவு சூப்பர்வைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டைன் கேசஸ் டு ஹைகோர்ட்டு. 7ஆம் அறிவு படத்தில் 7க்கு அப்புறம் 8ஆம் 7ஆம் அறிவு படத்தில் எதுக்காக இந்த மாதிரியான ஆக்ஷன் அவங்க பண்ணுறாங்க, ஈஸியாக வந்து இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நிறைய எக்கனாமியை கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இங்கேருந்து அதிகமாக இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் பண்ணிக்கணும், நம்ம இஷ்டம் போல் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தானே. ஸோ அதுதான் வந்து 8 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டைன் கேசஸ் டு ஹைகோர்ட்டுக்கு மாற்றிக்கிறது. தென் 2 to 9 2 to 8A இல்லை 2 to 9. 9னா ஆஃபீஸர்ஸ் அண்ட் சர்வெண்ட்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி ஹைகோர்ட். அவங்களோட ஆஃபீஸ் சர்வெண்ட் அவங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் என்னென்ன அப்படின்றது 9. ஓகேவா. 30 அப்படின்றது வந்து என்னென்னா எக்ஸ்டென்ஷன். 31 வந்து யூனியன் டெரிட்டரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட் டு யூனியன் டெரிட்டரி வரையும் வந்தது. தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி, அப்புறம் மோர் ஸ்டேட். ஓகேவா. காமன் ஹைகோர்ட் டு 2 or more ஸ்டேட். எந்த நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல 2 or more ஸ்டேட்க்கு வந்து ஒரு ஹைகோர்ட் இருந்தாவே போதும் அப்படின்னது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956. ஓகேவா. அது எந்த ஆர்டிக்கல்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 231. யூனியன் டெரிட்டரின்றது 230. ஓகேவா. தென் 29 அப்படின்றது என்னதுன்னா ஆஃபீஸ் அண்ட் சர்வன்ஸோட எக்ஸ்பென்சஸ் என்னென்னு. ஸோ ஒரு ரீகேப் பார்த்துக்கலாமா. ஃபஸ்ட் வந்து 214லேருந்து 231 வரைய ஹைகோர்ட்கான ஆர்டிக்கல். 214ன்றது ஹைகோர்ட், 5ன்றது ஹைகோர்ட் எப்படி பனிஷ் பண்ணுன்றது, கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லலாம். தென் 6லேருந்து 9 வரைய CAAO அப்படின்னு சொன்னேன். சினா என்ன, கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஹைகோர்ட். ஏன்றது அப்பாயின்மெண்ட், இன்னொரு ஏன்றது அப்ளிகேஷன்ஸஸ். எதுக்கு ஹைகோர்ட்க்கும் சுப்ரீம் கோர்ட்க்கும் என்னென்ன மாதிரியான சர்டைன் ப்ராவிஷன்ஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்றது. தென் 9 லாஸ்ட்டாக வந்து என்னென்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன். 20 வந்து என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ப்ராக்டிசஸ். ஓகேவா. 1ஆம் தேதி ஆனால் சேலரி வந்துடும், இல்லை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன், நான் ஃபஸ்ட்டு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணிப்பேன், தென் நான் ஜட்ஜு அப்பாயிண்ட் பண்ணிப்பேன், அதுக்கும் ஆள் கிடைக்கலையா ரிட்டையர்டான ஜட்ஜை கூட நான் அப்பாயிண்ட் பண்ணிப்பேன் அப்படின்றது தான் 224. ஓகேவா. 24A வரைய. தென் 5th வந்து நீதிடா நியாயம்டா, அது ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஹைகோர்ட். 6 வந்து என்னென்னா பவர் ஆஃப் ஹைகோர்ட். 226 அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஸோ அது எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க 226. தென் வந்து 227 அப்படின்றது 7ஆம் அறிவு சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. 8வது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, சில இங்கே இருந்து அங்கே அந்த மாதிரி. ஸோ சர்டன் கேஸஸை ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் 8. 9ன்றது வந்து ஆஃபீஸ் அண்ட் சர்வன்சஸ். தென் 30ன்றது யூனியன் டெரிட்டரி. 31ன்றது லாஸ்ட் ஆர்டிக்கல் எதை சொல்லுது அப்படின்னா, கடைசியாக எதில் விட்டுருக்கோம் நம்ம, 2-3 ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் அந்த மாதிரி, அதில் தான் விட்டுருக்கோம் 231. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. நீங்கள் இப்போ கூட வீடியோவை கட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியும் அப்படி தான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இங்கேயும் ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தென் இப்போ பார்க்கலாமா. இதில் விட்டோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், 214ன்றது அதுதான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் வந்து அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் ஆஃப் தி ஹை கோர்ட் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். அதில் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது 216 தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ்னு இருப்பாங்க. இது எத்தனை பேர் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து அது வந்து இத்தனை பேர் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. அதை வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க, அது ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஜட்ஜஸ் அண்ட் தி சீஃப் ஜஸ்டிஸ் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க.
காம்போசிஷன் ஆஃப் டிஸ்கிரிஷன், அது வந்து அது பிரசிடெண்ட்டோட ஒரு டிஸ்கிரிஷனரி பவர். ஓகேவா? இது தென் வந்து ஓகே, இதுதான் காம்போசிஷன். 216 என்னது? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ஹை கோர்ட். தென் என்னது? 217 என்னது சொன்னேன்? அப்பாயின்மெண்ட், எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அவங்கள அப்படின்றது தான் 217. ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட் அப்படின்றவங்க ஸ்டேட்டில் தானே இருக்காங்க, அவங்கள கவர்னர் தானே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? நெவர். அப்படி தான் வந்து இது பண்ணாதீங்க. ஹை கோர்ட் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் தான். ஓகேவா? இந்த கான்செப்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து எப்படி ஒரு பெரிய ஆள்ப்பா, அவங்களெல்லாம் பெரிய ஆள் தான், இந்தியாவோட பெரிய ஆள் தான் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் வந்து ஹைகோர்ட்டையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் வந்து என்ன பண்ணுவாங்க? அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆகணும்னா என்ன மாதிரி, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இது பண்ணணும், ஓகே சொல்லணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? ஆஃப்டர் கன்சல்ட் வித் சிஜிஐ கூட வந்து இப்போ இது வந்து ஹைகோர்ட்டில் தானே வந்து சீஃப் ஜஸ்டிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவோட சிஜிஐ மீன்ஸ் நான் இங்கே நிறைய இடத்துல சிஜிஐ தான் போட்டிருப்பேன், அப்படின்னா என்னென்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சிஜிஐனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். இப்போ ஹைகோர்ட்டுக்கு தானே சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வந்து பிரசிடென்ட் முன்னாடியே வாங்கிடுவார். பிரசிடென்ட் வந்து அவரோட ஓன் டிஸ்கிரிஷனரி பவர் தான் எத்தனை ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்றது. ஆனால் அவர் வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸை வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் வந்து சிஜேஐஎஃப் இந்தியா கிட்ட வந்து வாங்கணும். ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு தென் கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். ஓகேவா? இந்த இடத்துல தான் கவர்னர் இன்வால்வ் ஆகுறாரு. இப்போ ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகிறோம். ஓகேங்களா? பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு. ஓகேவா? அப்போ அப்பா அம்மா கிட்ட கன்சர்ன் வாங்கணும்ல. என்னதான் வெளியிலேருந்து பொண்ணே ஓகே சொன்னாலும், வெளியிலேருந்து வந்து கேட்டாலும் பேரண்ட்ஸோட இது இல்லாமல் வெளியே வர முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பேரண்ட்னா யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெட்டாக வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கிறது யார்? கவர்னர் தானே. ஸோ அவர்கிட்ட கேட்காமையா கவர்னர்கிட்ட கேட்கணும். தென் சிஜிஐ ஆஃப் இந்தியா, ஹைகோர்ட்டோட அதாவது ஒரு ஜுடிஷியலில் ஹைகோர்ட்டுக்கு மேலே இருக்கிறது சுப்ரீம் கோர்ட். ஸோ அவர்கிட்டையும் ஒரு பர்மிஷன் வாங்கணும்ல. ஒரு சிஜிஐ, அதுக்கப்புறம் ஒரு கவர்னர், தென் இவங்க 2 பேரும் கிட்டே கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து நீ தான்ப்பா வந்து ஹைகோர்ட்டோட சிஜே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். இதுதான் அப்பாயிண்ட். ஓகேவா? பிரசிடென்ட், கவர்னர், சிஜே. ஓகேவா? இதுதான் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது. இதே ஜட்ஜஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா சிஜேஐயும் சிஜேவும். ஓகேவா? சிஜேஐனா என்ன? சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற சிஜே ஆஃப் தி ஸ்டேட்னா இப்போ பர்டிகுலர் ஹைகோர்ட்டை. இப்போ தமிழ்நாடுனா சிஜே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஹைகோர்ட்டுக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. ஸோ அவரும் இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டில் இருப்பாங்களா அவங்களும் கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டை டச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கவர்னர்கிட்ட என்ன பண்ணணும்? கன்சல்டேஷன் வாங்கிடணும். அப்போ ஏதாவது இஷ்யூனா கவர்னர் தானேப்பா போய் நிற்கணும். அதனால அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு பெர்மிஷனை வந்து வாங்கிப்பாங்க. தென் கவர்னர், சிஜிஐ அண்ட் சிஜே இவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்றது புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? சீஃப் ஜஸ்டிஸை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது. செகண்டு, எப்படி மற்ற ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுன்றது. ஓகே, இதுதான் அப்பாயின்மெண்ட். ஓகே, 216 என்னன்னு புரிஞ்சிருச்சு. 217 என்னன்னு புரிஞ்சிருச்சு. தென் 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2014 ஆஃப் NJAC. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொலிஜியம் வந்து இருந்தது. தென் வந்து கொலிஜியம் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொலிஜியம் ஃபஸ்ட்டு வந்து சிஜிஐயோட ஒப்பீனியன்லாம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் சிஜிஐயோட ஒப்பீனியன் வேணும்னு 1993 சொன்னாங்க. 1998 வந்து சிஜிஐ கன்சல்ட் கொலிஜியம் ஆஃப் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருக்கணும் ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. தென் கொலிஜியம் வந்து அப்படின்றத வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தது தான் NJAC. அப்படின்னா நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனர் ஆக்ட். இது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா இது கான்ஸ்டியூஷனலி அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிடுச்சு. 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டையும் ஆக்டையும் தென் வந்து NJACயும் வந்து ரெண்டுமே வந்து என்னென்னா அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுச்சு சுப்ரீம் கோர்ட் 2014 தான் அது வந்தது. ஆனால் 2015 அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க இட்ஸ் அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் வாய்ட். ஸோ இது இந்த
திங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ஜேசி அப்படின்றது கொலிஜியமுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்தது. ஸோ இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு அப்படின்னு சொல்லி அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி தூக்கி போட்டாங்க 2015. அதுக்கப்புறம் கொலிஜியம் தான் இப்போ நவ் எக்ஸிஸ்டில் இருக்குது. ஓகேவா? தென் குவாலிஃபிகேஷன் 217A2 இது வந்து நமக்கு அந்த இதில் நமக்கு இல்லை. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக ஆகணும் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் ஒருத்தருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹீஷி அப்படின்றது ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. எந்த ஒரு இது எடுத்தாலும் நம்ம இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். ஒரு பிரசிடெண்ட்டோ ஒரு கவர்னரோ ஒரு சிஎம்ஓ கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டரோ எந்த ஒரு ஜாப் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் யூ பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீ ஒரு இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும். இது உனக்கு தெரியுதோ தெரியலையோ இந்த பாயிண்ட் எழுதி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ஆஃபீஸ் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஃபார் 10 years. 10 வருஷத்துக்கு நீ ஜுடிஷியல் ஆஃபீஸில் வந்து அந்த டெரிட்டரிக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் 10 years. ஹைகோர்ட்டில் 10 வருஷம் வேலையாவது செஞ்சுருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா மேபி இல்லை கண்டிப்பாக நீ வந்து ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் ஆகிடுவேன். இதுதான் வந்து என்னென்னா இதோட குவாலிஃபிகேஷன். பெருசாலாம் இல்லை, ஒரு 10 வருஷம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கணும். இது வந்து சின்ன விஷயம் இல்லை, சொல்கிறேன். ஒரு 10 வருஷம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கணும். இல்லை ஜுடிஷியல் ஆஃபீஸஸ் இந்த டெரிட்டரி அந்த இதுக்குள்ளே ஒரு 10 years வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் நீ ஒரு சிட்டிசனாக இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். இதுதான் உன்னோட குவாலிஃபிகேஷன் ஃபார் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு. தென் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் என்ன 219 அதோட முடியுதில்ல 219. ஓகேவா? 219 வந்து உனக்கு ஓத் ஆர் அஃபர்மேஷன் யார் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் தான் வந்து பண்ணி வைப்பாங்க. உன்னை அப்பாயிண்ட் பண்ணுறதே தான் பிரசிடென்ட். உனக்கு வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பண்ணுறது யாருன்னா அப்படின்னா கவர்னர் தான். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்மளை அப்பாயிண்ட் பண்ணுறது வேறு தான், ஆனால் நம்மளுக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னா கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் தான். சம் பர்சன் அப்பாயிண்டட் பை தி கவர்னர். இப்போ இன்கேஸ் கவர்னரால் வர முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆளை அனுப்பிவிட்டு அவங்களுக்கு பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பாங்க. ஓகேவா? ஓத் அண்ட் அஃபர்மேஷன் முடிஞ்சதா? தென் நெக்ஸ்ட்டு போகலாமா? 1ஆம் தேதி வந்துருச்சு. என்ன வரணும்? சேலரி வரணும். 2 to 1 வரைய சேலரி வரணும். விச் இஸ் டிட்டர்மைன் பை தி பார்லிமெண்ட். எங்களோட சேலரி யார் டிட்டர்மைன் பண்ணுறா? மோஸ்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட், ப்ரைம் மினிஸ்டர் எல்லாத்துக்குமே வைஸ் பிரசிடென்ட் எல்லாருக்குமே யார் தான் டிசைட் பண்ணுவாங்க? ஹூ டிசைட் தி சேலரிஸ் ஆஃப் தி பர்டிகுலர் திங்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பார்லிமெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணும். ஓகேவா? விச் இஸ் டிட்டர்மைன் பை தி பார்லிமெண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2018 வரைய ஒரு 19K வந்து சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2,50,000 வேறு லெவல் இல்லை சேலரி வாங்கிட்டு இருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்களோட டென்யூர்லாம் இவ்வளோ அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிஎம்னா ஒரு பிளைண்டாக சொல்லுவோம்ல 5 வருஷம் இருப்பாங்க ஒரு சிஎம்னாப்பா, ஒரு பிஎம்னா 5 வருஷம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு பிளைண்டாக சொல்லுவோம். பட் நாட் ஃபிக்ஸ்டு அவங்களுக்குலாம். இன்கேஸ் அவங்களோட மெச்சாரிட்டியை வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்டில் வந்து ப்ரைம் மினிஸ்டரோ வந்து அவரோட மெஜாரிட்டியை லூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணிடணும்? ரிசைன் பண்ணிடணும். இல்லைனா பிரசிடென்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இதே ஒரு சிஎம்னா அவரோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவரோட மெஜாரிட்டியை வந்து அவர் லூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ரிசைன் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களோட டென்யூரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மேபி 5 years அப்படின்னு சொல்லி ஒரு பிளைண்டாக ஒரு மைல்டாக சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இவங்களுக்கும் டென்யூர் வந்து கான்ஸ்டியூஷனில் எதுவும் பெருசாக சொல்லப்படல. ஆனால் ஒரு 4 ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஹோல்ட் ஆஃபீஸ் அன்டில் ஹீ அட்டைன் 62 years. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான். ஒரு 60 வயசுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த 60க்கு மேலே எந்த ஏஜுன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க 61 62 65 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு 62. எப்படி 62 ஞாபகம் வச்சுப்பீங்க? 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 6 தான் மோஸ்ட்டாக எல்லாரோட ரிட்டையர்டு ஏஜும். 2 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்னா ஃபஸ்ட்டு கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்னா ஃபஸ்ட்டு கோர்ட்டு, ஹைகோர்ட்டுன்றது செகண்ட் கோர்ட்டு. ஸோ செகண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 62 அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஃபார் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். தென் அவங்க
இது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் வந்துச்சுன்னா 15 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1963. 62ல் வந்துச்சு அவங்களோட ஏஜ். ஆனால் 63ல் தான் அவங்களோட அமெண்ட்மெண்ட் வந்தது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1963. தென் டிசைட் பிரசிடென்ட் அண்ட் கன்சல்ட் வித் சிஏஜே பிரசிடென்ட் டெசிஷன். எங்களோட ஏஜ் ரிலேட்டடில் ஏதாவது பிரச்சனை வருது, என்னப்பா இந்த ஏஜில் இருக்க நீ இங்கே இருக்க, அந்த மாதிரி ஏதாவது ஏஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா பிரசிடென்ட் வந்து சிஜே கூட கன்சல்ட் பண்ணிப்பாங்க. பிரசிடென்ட் அதில் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ இட்ஸ் அ ஃபைனல் டெசிஷன். தென் அவரோட ரிசைனேஷன் லெட்டர் வந்து யார்கிட்ட கொடுப்பாருன்னா பிரசிடென்ட் கிட்டே. ஏன் கவர்னர் கிட்ட தானே கொடுக்கணும்? அப்படி இல்லை, யார் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் அவங்களோட ரெசினேஷன் லெட்டரை வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு கவர்னரை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் யார் பண்ணி வைப்பாங்கன்னா ஹைகோர்ட்டோட ஜட்ஜு தான் வந்து, சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து அவங்களுக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பண்ணி வைப்பாங்க. இன்கேஸ் கவர்னருக்கு எனக்கு வேலை பிடிக்கல, ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிசைன் லெட்டர் எடுத்துகிட்டு போய் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கொடுக்க முடியாது. அவர் அப்பாயிண்ட் பண்ணது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணார். அப்போ பிரசிடென்ட் கிட்ட தானே போய் கொடுக்கணும். ஸோ பிரசிடென்ட் கிட்ட தான் கொடுக்கணும். யார் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் போய் ரெசினேஷன் லெட்டரில் கொடுக்கணும். இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. தென் வந்து தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜட்ஜோ இல்லை சீஃப் ஜஸ்டிஸோ ரிமூவ் பை பிரசிடென்ட் தான் பண்ணணும். பார்லிமெண்ட் கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து வாங்கிக்கணும். பிரசிடென்ட் வந்து டிஸ்க்ரிஷனரி பவரை வந்து யூஸ் பண்ணி அவரோட இதுக்கு வந்து பண்ண முடியாது. வித்து ப்ரீவியஸ் ரெக்கமெண்டேஷன் வித் பார்லிமெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் வந்து இருக்கணும். எப்படி இவங்களை வந்து பண்ணுவாங்க, ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுவாங்கன்றது ஒரு இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வெக்கேட் சீசர் ஆஃபீஸ் வென் அப்பாயின்மெண்ட் அஸ் சீஃப் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். பதவி எப்போ வந்து வெக்கேட் ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் வந்து அவர் வேறு இடத்துல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை வேறு அனதர் கோர்ட்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போதோ அப்போ தான் வந்து என்ன ஆகும், வெக்கேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க எங்களோட டென்யூர் பீரியடை. தென் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜு. ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுனா அவ்வளோ ஈஸியாக, அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பார். ஸோ அவர் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவரோட மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டியை வச்சு தான். அவர் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாலோ அவரோட இன்கெப்பாசிட்டி, தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி இந்த 2 விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த ஜட்ஜை வந்து என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும் பை பிரசிடென்ட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, வந்து 2/3 ஆஃப் தி கமன் ப்ரெசன்ட் டு ஓட். எத்தனை பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்களோ அதில் 2/3 வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா ஓட் பண்ணி அதில் வந்து செலக்ட் ஆகிறது தான் என்னென்னா 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேவா? இந்த ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் இதுதான் நான் சொன்னேன், எப்படி வந்து ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுன்றது. ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் ஆஃப் 1968 வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒரு எடுத்த உடனே ஒரு ஆள் வந்து ட்ரை பண்ணால் ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ ஒரு லோக்சபா ராஜ்யசபா இருக்காங்க அப்படின்னா, லோக்சபாவில் ஒரு 100 பேர் வந்து சைன் பண்ணணும், இந்த ஜட்ஜை தூக்கணுண்டா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் ஒரு 50 பேர் வந்து என்ன பண்ணணுன்னா, இவரை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட சேர்மன் கிட்ட வந்து கொடுக்கணும். ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து அவர் ஓகே சொன்னால் அடுத்தது என்னென்னா ப்ரொசீட் ஆகும். இல்லை அப்படின்னா அங்கேயே அது வந்து என்ன ஆகிடும், அதை வந்து மூடி சமாதி கட்டி போட்டுருணும். ஓகேவா? அட்மிட் அண்ட் ரெஃப்யூஸ் தி மோஷன் அதை வந்து அவர் முடிவு பண்ணுவார். இன்கேஸ் அட்மிட் ஆச்சு அப்படின்னா 3 மெம்பர் கமிட்டிகிட்ட கொடுத்துருவாங்க. லோக்சபா ராஜ்யசபா அப்படி ஒரு சார்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்சபாவில் 100 பேர், ராஜ்யசபாவில் 50 பேர். அவர் வந்து அவங்களுக்கு இப்போ லோக்சபாவோட ஹெட் யார், ஸ்பீக்கர். ஓகேவா? ஸோ ராஜ்யசபாவுக்கு வைஸ் பிரசிடென்ட். ஸோ இவங்ககிட்ட கொடுத்து அதை அசஸ் ஆனதுக்கு அப்புறமா அசஸ் ஆச்சு அப்படின்னா ஓகே, இல்லைனா 3 மெம்பர் கமிட்டிக்கிட்ட கொடுத்துருவாங்க. 3 மெம்பர் கமிட்டினா யாருன்னா, சிஜேஆர் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இவங்க ஃபஸ்ட்டு. செகண்டு சிஜே ஆஃப் ஹைகோர்ட், டிஸ்டிங்கிஷ்ட் ஜூரிஸ்ட். இவங்க 3 பேரும் அசஸ் கொடுத்த வாட்டி என்ன ஆகும்னா லோக்சபாவுக்கு போகும். லோக்சபாவுக்கு போய் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து இதுவாகும். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து 2த்துலேயும் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்களேன், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் ஆல் நம்மளாம் ஒரு ஜாபுக்கு போனோன்னா ஈஸியாக வந்து நீ வந்து ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி ஈஸியாக தூக்கி போட்டு போயிடுறாங்க. இதுதான் கவர்மெண்ட் ஜாபோட பவர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா படிங்க, பெரிய ஆள் ஆகுங்க. தென் இதுதான் ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட். நம்மளோட கோலை எப்பயுமே பெருசாக நம்ம வைக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வைக்கிற கோலே சின்னதாக வச்சோன்னா படிங்கடா பரமா படிடா அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்களும் படிங்க.
கண்டிப்பாக வந்து ஒன் டே சக்ஸஸை ரீச் பண்ணிடுவீங்க. டே 1 டேன்னு இருக்குது. நீங்கள் டே 1 இப்போ ஸ்டார்ட் பண்ணதாகவே இருங்க. கண்டிப்பாக ஒன் டே யூ வில் பி சக்ஸஸ், யூ வில் பி ஃபேஸ் எவ்ரிதிங். எப்படி சக்ஸஸாக தான் பார்ப்பீங்க எல்லா விஷயத்தையுமே. ஓகே, ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன்ப்பா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து என்னென்னா 2 ஆர்டிக்கல். ஓகேவா? நம்ம அங்கே பார்த்தோம்ல, 1 சேலரி கொடுப்பீங்களா மாட்டிங்களாடா, கொடுக்கலனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட வேண்டாம் அப்படி சொல்கிறது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ், ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு வந்து யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார்னா பிரசிடென்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட்னா அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பிரசிடெண்ட்டாக தானே இருக்கணும். எஸ், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான் வித் சிஜிஐ கன்சல்டேஷன். கண்டிப்பாக ஒரு ஹைகோர்ட்டோ ஏதோ ஒரு ஜட்ஜை நம்ம கை வைக்கிறோன்னா சிஜிஐயோட கண்டிப்பாக சிஜிஐயோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என்ன தான் நீ என்னோடய ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்தாலும் சரி, என் அப்பா அம்மாவை தாண்டி ஒன்று என்னால் தொட முடியுமாடா, அப்படி தான். ஓகேவா? பிரசிடென்ட் தி ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். இருந்தாலும் சிஜிஐன்றது அவர் ஹைகோர்ட், அதாவது ஒரு கோர்ட்டுக்கான ஹெட் அவர் தான். ஸோ அதனால அவர்கிட்ட ஒரு பர்மிஷனை வாங்கிட்டு நீங்கள் எங்கே வேணால் என்னை மாற்றுங்கடா அப்படின்றது மாதிரி தான். ஓகேவா? தென் இதுக்கான இவர் இங்கேருந்து மூவ் ஆகி போகிறதுக்கு ஷி ஃபேஸ்டு செவரல் திங்ஸ். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா காம்பன்சேட்டரி அலவன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுக்கணும். அலாங் வித் தேர் சேல்ரி வித்து காம்பன்சேட்டரி அலவன்சஸ் வந்து அவங்க கொடுக்கணும். தென் 1977 சுப்ரீம் கோர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் எப்படி ஜட்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்டட், சும்மா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக. இங்கேருந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இப்போ ஒரு 4-5 ஸ்கூல், ஒரு பேன்ச்சுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இவர் ஓவராக டார்ச்சர் பண்ணுறாருப்பா, ஓவராக என்னை கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாருப்பான்ட்டு என்ன பண்ணுருவாங்க, வேறு இடத்துக்கு மாற்றிடுவாங்க. இது தானே இங்கே நடக்கிறது மோஸ்ட் காமன் எல்லா இடத்துலையுமே, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே, நாட் ஒன்லி ஓல் இந்தியாவிலே அதுதான்ப்பா நடக்குது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம எதிர்த்து கேட்டாவே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வேறு இடத்துல மாற்றிடுவாங்க. ஸோ அந்த பனிஷ் பண்ணுறதுக்காக யாரையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக, பப்ளிக்கோட நலனுக்காக மட்டும்தான் என்ன பண்ணும், ஒருத்தவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், நாட் ஃபார் பனிஷ்மெண்ட்டாக. இது 1977 சுப்ரீம் கோர்ட் சொன்னது. 1994 வந்து என்னென்னா ஆர்பிட்ரேனஸ் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ பை பர்சன் ஹூ சேலஞ்ச்ட் இன்ட்டு வன்மத்தை கக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அதனால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக கோர்ட்டில் கிளைம் பண்ணலாம். எனக்கு வந்து என்னோடய ட்ரான்ஸ்ஃபர் மேலே ஒரு டவுட் இருக்குது, எனக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அவர் வந்து கோர்ட்டில் கேட்கலாம். கண்டிப்பாக அவருக்கான நீதி கோர்ட்டில் கிடைக்கும். ஸோ இது சொன்னது வந்து 1994 ஆக்ட் ஆஃப் 1994 சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்து. தென் 1998 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் ஒரு ஜட்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா ஈஸியாவா, ஆஃப்டர் ஆல் அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கே அவ்வளோ பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னா சும்மாவா. சிஜிஐ கிட்ட ஒரு பர்மிஷனை வாங்கிக்கோங்கப்பா. அப்புறம் கொலிஜியம் ஆஃப் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் சிஜிஐ ஆஃப் 2 ஹைகோர்ட்ஸ். இப்போ நான் ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட் போகிறேன். ஸோ இங்கே இருக்க சிஜிஐக்கும் அங்கே இருக்க சிஜிஐக்கிட்டையும் ஒரு கன்சென்ட்டை வாங்கிக்கணும். ஓகேவா? இது நார்மலாக நடக்கிறது தானே. இப்போ ஒருத்தங்களுக்கு மேரேஜ் நடக்குதுன்னா 2 வீட்டிலேருந்து 2 தரப்புலேருந்தும் வந்து பேசணும்ல. ஸோ அந்த மாதிரி தான். அப்புறம் சிஜிஐ கிட்ட தென் கொலிஜியம் ஆஃப் 4 சீனியர் மோஸ்ட். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு சேலரி வாங்கியாச்சு, இப்போ ட்ரான்ஸ்ஃபரும் வாங்கியாச்சு, வேறு இடத்துல போயாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், வேறு யாராவது ஒரு சீஃப் ஜஸ்டிஸை வந்து என்ன பண்ணணும், அப்பாயிண்ட் தான் பண்ணணும். அதுதான் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் 223 ஆர்டிக்கல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாமா, இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாமா. ஸோ ஒரு ரீகேப்பும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் இன்டிகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். அப்படின்னா என்னன்றது பார்த்து சுப்ரீம் கோர்ட் இருக்கணும், ஹைகோர்ட் இருக்கணும், அதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸஸ் இருக்கணும். திஸ் இஸ் இந்தியா சிங்கிள் இன்டிகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகே, தென் வந்து ஃபஸ்ட்டு ஹைகோர்ட் எங்கே ஆரிஜினேட் பண்ணாங்க, 1862 3 ஹைகோர்ட்டை, கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். 4th ஹைகோர்ட்டாக வந்து அலகாபாத்தில் 1866 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 4th 62 4 ஆட் பண்ணுறது. ஓகே, தென் வந்து 1950 எல்லாத்துக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956 2 or more ஸ்டேட்க்கு ஒரு ஹைகோர்ட் இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 25 ஹைகோர்ட்ஸ் வந்து அட் ப்ரெசிடெண்ட்டில் வந்து இந்தியாவில் இருக்குது. 2019 ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்சதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து வச்சுக்கிட்டாங்க ஹைதராபாத்தில் அந்த மாதிரி.
ஸோ அதுக்கப்புறம் இப்போ 25 வந்து கரண்ட்டில் வந்து இருக்குது. எந்தெந்த யூனியன் டெரிட்டரிக்கு ஹைகோர்ட் இருக்குது அப்படின்னா டெல்லிக்கு இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்குது. மற்றதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்க ஸ்டேட் கூட என்னென்ன ஆகிட்டாங்க, பைண்ட் ஆகிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி தமிழ்நாடு கூட வச்சுக்கிற மாதிரி. ஓகேவா? தென் வந்து ஹைகோர்ட்டோட ஆர்டிக்கல் பார்ட் என்ன, ஹைகோர்ட்டோட பார்ட் வந்து 5ன்றது வந்து யூனியனுக்கு வரும், 6ன்றது வந்து ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த ஸ்டேட்டுக்கு கீழே தானே ஹைகோர்ட்டு, சிஎம் இவங்களாம் வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து 6ல் வருவாங்க. 5ல் தான் பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, ப்ரைம் மினிஸ்டர் இவங்களாம் வந்து 5ல் வருவாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இவங்களாம் 5ல் வந்துடுவாங்க. இவங்களோட ஆர்டிக்கல் என்ன, 214. 2னா என்னது, செகண்ட் ஹையஸ்ட் கோர்ட்டு. 1னா என்ன, ஸ்டேட்டுக்கு இது ஃபஸ்ட்டு இப்போ, அதனால 2 1. இது ரெண்டையும் கூட்டினா 3, அதனால் 4. அதுக்கடுத்து வருது 4, அதனால் 214 231 ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அவ்வளோதான். அப்புறம் இந்த ஆர்டிக்கல்லாம் பார்த்தோம். ஸோ ஆர்டிக்கலை ஒரு டைம் நீங்கள் வீடியோ முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லைனாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஓகேவா, இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து எனக்கு இன்னும் முன்னாடி வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய டீச்சிங் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறதால இந்த கிளாஸ் கொஞ்சம் போரிங்காக கூட இருக்கலாம். மேபி நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து அதை நான் வந்து ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஜாலியாக மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரீகேப் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்ருங்க. ஆர்டிக்கலை ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தான் விட்டுருக்கோம். இன்னும் இதில் கடல் மாதிரி பெருசாக இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுவரையும் உங்களுக்கு ஓகேன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம என்ன பார்க்கணும், புதுசாக அப்பாயிண்ட் பண்ணவங்கலேருந்து பார்க்கணும், அவ்வளோதான். அது பெருசு இல்லை, ரொம்ப சின்னது தான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதும் இன்னும் சின்னது தான். ஸோ ஒரு 2-3 வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். நீங்கள் இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம். ஸோ அட் லாஸ்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.